திமுக ஆட்சி மீது குறை கூற முடியாததால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீம்புக்கு குற்றம் சாட்டி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க விரும்பவில்லை என்றும் கூறியிருக்கிறார். தொடர்ச்சியா நீங்க டெல்லி பயணத்தை விமர்சிச்சே இருக்காரு. நேற்றைய தினம் கூட விமர்சிச்சு இருக்காரு. அவர் இந்த ஆட்சியை பத்தி குறை சொல்றதுக்கு எதுவும் கிடைக்கல. அதனால திரும்ப திரும்ப அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி எழுதி அரைச்சிட்டு இருக்காரு. நான் அதை திருப்பி திருப்பி பதில் சொல்றதுக்கு தயாரா இல்லை. அதுக்கு பதில் சொல்லி என்னுடைய தரத்தை தாழ்த்திக்கிறதுக்கு நான் விரும்பல. இந்த ஆட்சி முடிய தட்டியும் மக்களை அவங்களே காத்துக்கிடணும். ஏன்னா அந்த அரக்கோணம் விவகாரத்தை சுட்டிக்காட்டி அவர் எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு விமர்சனம் சொல்றாரு சார். அதெல்லாம் கொள்ளடிச்ச ஆட்சி. ஏற்கனவே சாத்தான்குளம், தூத்துக்குடி இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் இருக்கு. அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு தான் நேரம் பத்தாது. இதெல்லாம் வீம்புக்குன்னு பண்ணிட்டு இருக்கிறது. சொந்த தொகுதிக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தொகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பெண்கள் நடனமாடி முதலமைச்சரை வரவேற்ற நிலையில் அதனை அவர் கைத்தட்டி ரசித்து பார்த்தார். திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் தொடர்பான பாடலுக்கு பெண்கள் நடனமாடினர். பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே தொடர்ந்து கருத்து வேறுபாடு நிலவி வரக்கூடிய நிலையில் மாநில அரசியலில் கவனம் செலுத்த அன்புமணி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநிலங்களவை தேர்தல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் ராஜ்யசபா எம்பியாக உள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் எம்பி பதவிக்கு போட்டியிடப் போவதில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. பாமகவின் தலைவர் பதவி தொடர்பாக அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே தொடர்ந்து கருத்து வேறுபாடு இருந்து வருகிறது. இருவரும் வேறுபாடான கருத்துக்களை கூறி வந்ததால் பாமக தொண்டர்கள் கலக்கத்தில் உள்ளனர். இந்நிலையில் அன்புமணி மாநில அரசியலில் கவனம் செலுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அன்புமணியின் மாநிலங்களவை எம்பி பதவி நிறைவடைந்த பிறகு அவர் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. எம்பி பதவி தொடர்பாக பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருக்கக்கூடிய கருத்து இப்பொழுது பார்க்கலாம். ராஜ்யசபா தேர்தல் அது நாங்க ஏற்கனவே உங்களுக்கு எல்லாமே சொன்னதுதாங்க. பொறுத்திருங்கள், பொறுமை கடலினும் பெரிது. அது ஒண்ணுதான் நான் இப்ப சொல்றேன். எங்க மாநாடு ஜனவரி 9ஆம் தேதி நடக்க இருக்கிறது கடலூர்ல. உங்களுக்கு அன்னைக்கு எல்லாமே தெளிவுபடுத்தப்படும். இல்ல இப்ப அதிமுக சொன்னது உண்மைதான். தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு உண்மைதான். நேரம் வரும்போது நான் சொல்லுவேன்னு சொன்னாங்க. இப்ப நேரம் அதுக்கான நேரம் வந்திருக்குது. ஜனவரி 19ஆம் தேதி தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. ஆமாங்க. இப்ப என்ன அதாவது நான் சொல்லிட்டேன்ல, பொறுமை கடலினும் பெரிது. வெயிட் பண்ணுங்க. இன்னைக்குதான் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் டைம் இருக்கு, பாப்போம். ராஜ்யசபா சீட் தொடர்பாக பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பொறுமை கடலினும் பெரிது இருந்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறிய அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து ராஜ்யசபா தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேட்பாளர்கள் அறிவித்தால் தேர்தல் ஆணையம் அதனை ஏற்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு கொடுத்திருக்கிறார். மாநிலங்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி புதிய மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். அதில் ராஜ்யசபா தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பெயரில் கையெழுத்திட்ட ஏ மற்றும் பி விண்ணப்பங்களை சமர்ப்பித்தால் அதனை தேர்தல் ஆணையம் ஏற்கக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார். பிரதான சிவில் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் அந்த விண்ணப்பங்களில் கையெழுத்திட்டு யாரும் உரிமை கொண்டாட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரோடு இடைத்தேர்தலில் தற்காலிகமாக தான் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது என்றும் அதே நேரத்தில் வேறு எந்த தேர்தலுக்கும் பயன்படுத்தக்கூடாது என்றும் ஆணை பிறப்பித்திருப்பதாக புகழேந்தி தெரிவித்துள்ளார். வழக்கில் தீர்ப்பு வரும் வரை இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த யாருக்கும் உரிமை இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி மற்றும் ராஜ்யசபா தேர்தலை நடத்தும் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதனை மீறி செயல்பட்டால் அது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அவமதிப்பது போலாகும் என்றும் புகழேந்தி குறிப்பிட்டுள்ளார்.